அத்தியாயம் 9. ஒனேசிப்போரு. ஒனேசிப்போரு எபேசு பட்டணத்தான். அவன் பவுலின் ஊழியத்திற்கு மிகவும் உதவியாக இருந்தான். பவுலின் போதனைகளினால் அதிக நன்மைகளை அடைந்தவன். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தில் ஒனேசிப்போரு அவரது ஊழியத்திற்கு செய்த உதவிகளை விளக்கி எழுதியுள்ளார். அவன் தன் குடும்பத்தாரோடு சேர்ந்து அவருக்கு உதவினான். பவுல் எதிரிகளால் தாக்கப்பட்ட வேளைகளில் அவருக்கு உதவி செய்து இளைப்பாற செய்தான். அவரது கையில் விலங்கிடப்பட்டிருந்ததை கண்டும் அவன் வெட்கப்படவில்லை. 2 தீமோத்தேயு 1:16. ரோமாபுரியில் இருந்து பவுல் வந்தபோது மறைந்திருந்த அவரை அதிக ஜாக்கிரதையோடு தேடி கண்டுபிடித்தான். அவர் எபேசுவில் இருந்த நாட்களில் பற்பல உதவிகள் செய்ததை நீ கண்டிருக்கிறாயே என்று தீமோத்தேயுவுக்கு எழுதிய நிருபத்தில் விளக்கியுள்ளார். பவுலின் ஊழியங்களின் போது அவருக்கு மட்டுமன்றி அவருக்கு உதவி செய்தவர்களுக்கும் பல துன்பங்களையும் நெருக்கங்களையும் அரசர்களும் அதிகாரிகளும் கொடுத்தனர். அதனால் பலர் சிதறுண்டு அவரை விட்டு பிரிந்து ஓடிவிட்டனர். ஆனால் என்ன துன்பம் வந்தாலும் அவருடன் நின்ற ஒரு சிலரில் ஒனேசிப்போருவும் ஒருவர் ஆவார். பவுலின் கடைசி வாழ்த்து ஆக்கில்லா தம்பதியருக்கும் ஒனேசிப்போருவுக்கும் ஆகும். நிருபத்தை எழுதிய கொஞ்ச காலத்திற்குள் கிபி 64 பவுல் சிரச்சேதம் பண்ணப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். 2 தீமோத்தேயு 1:16 ஒனேசிமுப்போருவின் வீட்டாருக்கும் கர்த்தர் இரக்கங் கட்டளையிடுவாராக. அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை என்ற வசனம் பவுல் நன்றி அறிதல் மிக்கவர் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அத்தியாயம் 10. எபிக்கூரரும் ஸ்தோயிக்கரும். அப்போஸ்தலர் 17:18. பவுல் தீமோத்தேயுவின் வருகைக்காக ஏதேன்ஸ் அத்தேனே பட்டணத்தில் காத்திருக்கையில் அதை சுற்றி பார்க்க சென்றார். ஏதேன்ஸ் செல்வ செழிப்பு, வணிகம், கலாச்சாரம், தத்துவ கோட்பாடுகள் நிறைந்த பட்டணமாகும். அத்தேனா அவர்களது தேவதை. அங்கு மார்ஸ் மேடை என்ற அரங்கம் இருந்தது. ஞானிகளின் விவாதங்கள் அங்கு நடக்கும். அங்கு எபிக்கூரியரும் ஸ்தோயிக்கரும் இவருடன் விவாதிக்க வந்தார்கள். எபிக்கூரஸ் கிமு 341 முதல் 270 வரை என்ற தத்துவ ஞானியின் போதனைகளை பின்பற்றியவர்கள் எபிக்கூரர் என்றழைக்கப்பட்டனர். தேவர்கள் இருந்தாலும் அவர்கள் பூமியின் நிகழ்ச்சிகளில் தலையிடுவது இல்லை என நம்பினர். இன்பங்களை அனுபவித்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதையே நோக்கமாக கொண்டவர்கள் இவர்கள். ஸ்தோயிக்கத்து தத்துவத்தை தோற்றுவித்தவர் ஜெனோ ஆஃப் சைத்தியம் என்பவர். 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். நன்மையையும் தீமையையும் ஒன்று போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இவரது கோட்பாடாகும். தற்பெருமையும் சுய திருப்தியும் கொண்டவர்கள். ஸ்தோயிக்கர்கள் எல்லாம் விதிப்படி நடக்கும் என போதித்தனர். சன்மார்க்க வாழ்வுக்கு முக்கியத்துவம் அளித்தனர். இன்றும் கிறிஸ்தவர்களில் பலர் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்று கூறுவதை நாம் கேட்கலாம். இவர்களிடம் இயேசுவை பற்றி கூற வேண்டியது நமது கடமை. பவுல் இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை அறிவித்தார். அத்தியாயம் 11. ஒனேசிமு. ஒனேசிமு என்ற சொல்லுக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்பது பொருளாகும். இவன் கொலோசையா சபையை சேர்ந்தவன். பிலேமோன் என்ற எஜமானின் அடிமை. பிலேமோனின் வீட்டில் ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பிலேமோனும் அவனது மனைவி அபியாளும் பவுலின் ஊழியத்தில் உதவி செய்தவர்கள் ஆவர். அடிமையான ஒனேசிமு எஜமானை விட்டு ஓடிப்போக முயற்சி செய்தபோது பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையில் அவன் பவுலுடன் இருந்தான். அங்கு அவரது பாடல்கள், ஜெபம்,
பிரசங்கம் இவற்றை கேட்டு மனம் திரும்பினான். பின்னர் ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக பவுல் பிலேமோனுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன் என்று முதிர் வயதான பவுல் எழுதுவது அவரது தாழ்மையையும் ஒனேசிமுவின் மீதுள்ள கரிசனையையும் காட்டுகிறது. மகன் என்று கூறுதல். நான் கட்டப்பட்டிருக்கையில், அதாவது சுவிசேஷம் அறிவித்ததன் மூலம் சிறையில் இருக்கையில், ஒனேசிமு திருந்தி மகனைப் போல உதவி செய்தான். எனவே நான் பெற்ற மகன் என்று கூறினார். முன்னர் உமக்கு பிரயோஜனமில்லாதவன், ஆனால் இப்போது எனக்கும் உமக்கும் மிகவும் பிரயோஜனமானவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். கிறிஸ்துவுக்காக அடி, உதை, சிறை தண்டனை இவற்றை பெற்று பாடுகளை நித்தமும் அனுபவிக்கும் வேளைகளில் மகனைப் போல உதவும் பலரை ஊக்குவித்து அன்பு செலுத்துவது பவுலின் இயல்பான குணமாகும். பிலேமோனின் மகன் அர்க்கிப்பு பவுலின் ஊழியங்களில் உதவியவன். அவனையும் தனது கடிதத்தில் குறிப்பிடுகின்றார். மேலும் அவருடன் சிறையில் இருக்கும் எப்பாப்பிராவும் உடன் ஊழியர்களான மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று கடிதத்தை முடித்துள்ளார். கொலோசையருக்கு எழுதிய நிருபத்தில் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவன் சிறை செய்திகளை பற்றி உங்களுக்கு அறிவிப்பான் என்று பவுல் எழுதியுள்ளார். கொலோசியர் 4:9. அத்தியாயம் 12. அப்போஸ்தலனாகிய பவுலின் பண்பு நலன்கள். அப்போஸ்தலர் நடபடிகளும் பவுல் எழுதிய நிருபங்களும் அவரது பண்பு நலன்களை விளக்கும் கண்ணாடிகளாக திகழ்கின்றன. 1. தீவிரவாத பண்புடையவர். கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருந்தவர் நற்செய்தியை அறிவித்த காலத்தில் மிகவும் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். 2. அக்காலத்தில் மிக உயர்ந்த வேத பண்டித கல்வியை கற்றவர். எனினும் கிறிஸ்துவின் அடியாராக மாறிய பின் அவற்றை அற்பமும் குப்பையுமாக எண்ணினார். 3. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர். அப்போஸ்தலர் 13:9. 4. ஒருவரை பார்த்ததும் அவரது மனநிலையை அறியும் வரம் பெற்றவர். அப்போஸ்தலர் 13:10 மற்றும் அப்போஸ்தலர் 19:6. 5. அற்புத சுகம் அளிக்கும் கிருபை பெற்றவர். எடுத்துக்காட்டு, மரித்து போன ஐத்துகுவை உயிரோடு எழுப்பியது மெலித்தா தீவின் அதிபதியான புபிலியுவின் தந்தையை குணமாக்கியது. 6. ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்தவர். அது சிறைச்சாலையாக இருந்தாலும், கொடிய வேதனைகளை அனுபவித்த நடு இரவாக இருந்தாலும் சத்தமாக பாடி துதிப்பது அவரது வழக்கம். 7. கர்த்தரின் பிள்ளையாக மாறியது எப்படி என்ற சாட்சியை அடிக்கடி பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் பண்புடையவர். 8. தன்னை விட மிக குறைந்த அறிவுடையவர்களையும் ஏழைகளையும் அடிமைகளையும் ஒனேசிமு மிகவும் மதிப்பவர். இதனை அவரது நிருபங்களின் முன்னுரைகளும் முடிவுரைகளும் நமக்கு விளக்குகின்றன. 9. தன் கீழ் பணிபுரியும் ஊழியர்களை ஜூனியர்ஸ் மிகவும் நேசித்து தன் பிள்ளையைப் போல் நடத்தியவர். எடுத்துக்காட்டு, தீமோத்தேயு, தீத்து. 10. சிறந்த ஒருங்கிணைப்பாளர். கருத்து வேறுபாடுகள் வரும் இடங்களிலும் சபை மக்களையும் உதவி ஊழியர்களையும் ஒருங்கிணைத்து செல்லும் பண்புடையவர். 11. உழைத்து வாழ்ந்தவர். கூடார தொழிலில் வல்லவர்.
நற்செய்தி பணிகளுக்கிடையேயும் சொந்த செலவிற்காக கூடார தொழில் டென்ட் மேக்கர் செய்தார். 12. நற்செய்தியை அறிவிப்பதற்காக நடப்பதிலும் கப்பற்பயணம் செய்வதிலும் பட்டினி கிடப்பதிலும் அடிகளை படுவதிலும் சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்தார். 13. அவரது நிருபங்கள் மூலம் ஒழுக்கத்திற்கு முதலிடம் கொடுத்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 14. கர்த்தருடைய பிள்ளைகளுடன் ஃபெலோஷிப் ஆஃப் காட்ஸ் பீப்பிள் பேசுவதிலும் அவர்களின் குறைவுகளை விசாரிப்பதிலும் தட்டி கேட்பதிலும் வல்லவர். 15. பிறர் நன்மையை கண்டு மகிழ்பவர். சபையிலும் மக்களும் அவரது விசுவாசிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதை அறிந்து மகிழ்ச்சி அடைபவர். 17. புத்தி சொல்லும் ஊழியத்தில் கவுன்சிலிங் கை தேர்ந்தவர். இதற்கு நிருபங்கள் சாட்சியாகும். அப்போஸ்தலர் 14:22. 18. பண ஆசை இல்லாதவர். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. அப்போஸ்தலர் 20:33. 19. மனத்தாழ்மை மிக்கவர். அப்போஸ்தலர் 20:19. 20. சபைகளை நிறுவுதல், ஊழியர்களை ஏற்படுத்துதல், தொடர்பணி செய்தல் போன்றவற்றில் திறமைசாலி. அப்போஸ்தலர் 14:23. 21. விசுவாசிகளிடமும் இளைய ஊழியக்காரர்களிடமும் அக்கறை கொண்டு விசாரிக்கும் பண்புடையவராக இருந்தார். தூரத்தில் இருந்தாலும் கடிதங்கள் மூலம் விசாரித்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தவர். 22. தனக்கு உதவியவர்களின் நிலைமையை கேட்டறிந்து குறைவுகளில் உதவியவர். 23. எளிய வாழ்வு வாழ்ந்தவர். கடைசியாக சிந்தனைக்கு. அன்பானவர்களே, அந்த நாட்களில் உயர்ந்த கல்வி, சிறந்த பேச்சாற்றல், விவாகத் திறமை போன்ற தனது திறமைகள் அனைத்தையும் சிலுவையின் அடியில் சமர்ப்பித்த பவுல் அடியாரின் வாழ்வு இந்த நூலை படிக்கும் உங்களையும் தட்டி எழுப்பட்டும். அவரது வாழ்வில் நமக்கு சவாலாக விளங்கும் வசனம் அப்போஸ்தலர் 14:19 ஆகும். சுவிசேஷத்தின் நிமித்தம் அவரை கல்லெறிந்து மரித்து போனார் என்று நினைக்கும் வரை துன்பப்படுத்தினார்கள். பேச்சு மூச்சற்று சுய உணர்வின்றி கிடந்த அவரை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து போட்டார்கள். ஆனால் அவரோ சீஷர்களுடன் எழுந்து பட்டணத்திற்கு சென்றார். இன்று நாம் கிறிஸ்துவுக்காக பாடு சகிக்கிறோமா? சிந்தியுங்கள். அத்தியாயம் 13. முடிவுரை. அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் ஏராளம். கிறிஸ்தவத்தின் அடிப்படை கோட்பாடான மன்னிப்பு சவுலை பவுலாக மாற்றியமைத்தது. இயேசு கிறிஸ்துவின் தீவிர எதிரியாக இருந்தவர். விசுவாசிகளை அடித்து உதைத்து துன்புறுத்தியவர். அவர் செய்த பாவத்திற்கு தக்கதாக தண்டிக்காமல் அவரையே நற்செய்தி சுமந்து செல்பவராக மாற்றியமைத்தவர் இயேசு கிறிஸ்து. ஆம், இன்றும் எந்த தீவிரவாதியையும் மாற்றி அமைக்க இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுலின் வரலாறு நமக்கு தெள்ளத் தெளிவாக விளக்குகின்றது. பவுல் அப்போஸ்தலன் மிகவும் துணிச்சல் மிக்கவர். பல தடவைகள் எதிரிகள் அவரை அடித்து உதைத்து மரித்து போனார் என்று தள்ளிவிட்டு போன இடங்கள் உண்டு. எனினும் உடனடியாக அடுத்த ஊரில் சென்று ஒன்றும் நடவாதது போல் நற்செய்தியை அறிவிக்கும் அவரது நல் மனசாட்சி பாராட்டுவதற்குரியது. மூத்த ஊழியரான பவுல் இளைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துவதும் பிறரிடம் அறிமுகப்படுத்தும் போது அவர்களது நற்பண்புகளை ஒழிக்காமல் பிறரிடம் கூறி அவர்களை மதிப்பதும் என்னை மிகவும் கவர்ந்தது. நாம் அனைவரும் கைக்கொள்ள வேண்டிய ஒன்றாகும்.
அவரது பிரசங்கம் நெகிழ்வானதல்ல, ஃப்ளெக்சிபிள். வெட்டு 1 கண்டம் 2 என்று கூறுவோமே, அது போன்றது. வாழ்வானாலும் சாவானாலும் கவலைப்படாமல் உள்ளதை உள்ளதென்று போதித்தவர் பவுல். அவரது வாழ்க்கை வரலாறு வாசகர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக, எழுச்சி ஊட்டுவதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அனைத்து புகழும் இயேசு கிறிஸ்துவுக்கே. நன்றி.